திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அமைக்கப்பட்டிருக்கிற எந்த குழுவாக இருந்தாலும் அந்த குழு டம்மி குழு. அவர்கள் எந்த நேரத்திலும் வெற்றி பெற முடியாது. நிதிஷ்குமார் பீகார் நிதிஷ்குமார் இப்போ பார்த்தீங்கன்னா ராஜினாமா பண்ணிட்டு பிஜேபியோட சேர்ந்து புதுசாக ஆட்சி அங்கே இந்தியா கூட்டணியில் வெளியே வந்துட்டாரு. இந்தியா கூட்டணி அது ஆரம்பிக்கப்பட்ட போது என்னிடம் நம்ம பத்திரிகை நபர்கள் கேட்டார்கள். அது ஆண்டியர்களுடைய மடமகாத்தான் அது முடியும் என்று நான் ஏற்கனவே பதிவு சொல்லியிருந்தேன். அது இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடந்த 10 ஆண்டு காலம் இந்திய திருநாட்டை மிக வலிமையோடு 20 மேலை நாடுகள், முன்னேறிய நாடுகள் எல்லாம் பாராட்டுகின்ற அளவிற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் இந்தியாவை வலிமையான நாடாக உருவாக்குவதற்கு அத்துணை நிலைகளிலிருந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தேர்தலை பொறுத்தவரை இது நாடாளுமன்ற தேர்தல். இந்திய திருநாட்டை யார் ஆள வேண்டும் என்ற முடிவை எடுக்க வேண்டியிருக்கிறார்கள். இந்த தேர்தலிலும் 10 ஆண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சி தந்த திரு நரேந்திர மோடி தான் பிரதமராக வர வேண்டும் என்ற ஒரு நல்ல கருத்து இந்தியா முழுமைக்கும் வலுப்பட்டிருக்கிறது. ஆகவே பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் அமையப்படுகிற கூட்டணி தான் வெற்றி பெறும். இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் மம்தா பானர்ஜி மேற்கு வங்கத்தில் தனித்து போட்டு வந்துட்டாங்க. ஆமதிமுக பஞ்சாப்ல தனித்து போட்டு வந்துட்டாங்க. நிதிஷ்குமார் வெளியே போயிட்டாரு. இந்தியா கூட்டணி பற்றி என்ன சொல்லுவாங்க? இந்தியா கூட்டணி நீங்களே சொல்றீங்க, எல்லா கட்சியும் இருந்த தனித்தனியா போயிட்டாங்க. அப்புறம் எப்படி அவங்க இந்திய நாட்டை ஆள முடியும்? இப்பயே ஒருங்கிணைக்கிற சக்தி அவரிடம் இல்லை என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இந்தியாவை ஆளுகின்ற தகுதியும் அவர்கள் இல்லை என்பது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபி கூட்டணி சொல்றீங்க. உங்களோட யாரு எங்க கட்சி வர இருக்கிறாங்க? ஒருத்தருந்து பாருங்க. அன்னைக்கு பாத்தீங்கன்னா பிரதமர் இந்த தேர்தல் இந்திய திருநாட்டை யார் ஆள வேண்டும் என்கிற நாடாளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணி. இந்த கூட்டணிக்கு தலைமை பாரதிய ஜனதா கட்சி தான். நல்லா தெரிஞ்சுக்கணும். அந்த கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம். இன்னும் பல கூட்டணி கட்சிகள் தமிழகத்தில் இருக்கின்ற கட்சிகள் வந்து இணையவே நல்ல வாய்ப்பு உருவாகிருக்கு. இப்போ உங்களாண்டி டிகே வாசன் போய் பார்க்க வந்த பிஏ பார்க்க வந்தாரு. அப்போ உங்க கூட்டணி அவரு வராதுன்னு அர்த்தமா? டிகே வாசன் வந்து பார்க்க வந்த பிஏ பார்க்க வந்தாரு. கேள்வி எல்லாமே யுவங்களுக்கான கேள்வியாக கேட்குறீங்க. அவர் ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியிலேயே அலையன்ஸ்ல இருக்கிறார். நாங்கள் அவரெல்லாம் இருக்கிறோம். விலகினாத்தான் நான் விலகி போறேன் அப்படின்னு சொல்ல முடியும் இல்லையா? அவர் இருக்கிறதே மறுபடியும் ஜனநாயக முறைப்படி இந்த கட்சியுடைய கருத்துக்களை கேட்போம் என்று சொல்லியிருக்கிறார். தேர்தலில் பேச பண்ணியிருக்கிறாரு. மறுபடியும் இதில் இருக்கிறாரு. அவர் விலகுனா விலகு அறிவிப்பு வரும். இல்லாட்டியும் அந்த கூட்டத்தை நீடிப்பாங்க. தொடர்ந்து நீங்கள் நீதிமன்றத்தில் பல்வேறு கொடிகள் எல்லாம் பயணிச்சு வராங்க. இப்போ கூட திண்டுக்கல்ல புகார் கொடுத்துருக்காங்க. உங்க மேல இப்போ அதிமுக புகார் கொடுத்துருக்காங்க. அந்த புகார்ல எந்த சத்தமும் இல்லை, எதுவுமே இல்லை. தடையை மீறி இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? அதை பற்றி எல்லாம் சொல்ல தடையை மீறி யாரும் நாங்கள் யூஸ் பண்ணல. எங்களுக்குத்தான் தடை போட்டிருக்காங்க. ஒருங்கிணைப்பாளர் என்ன மட்டும் எனக்கு தடை போட்டிருக்காங்க. நான் இப்போ சிங்கப்பூர்ல இருந்து அப்பவே வேட்டியை மாற்றிருந்தேன். உங்களுக்கு மட்டும் தான் தொண்டை யாரு கட்சிக்கு எழுதி வரலாங்க. அதை பற்றி யாருக்கு தடுக்க முடியாது. அதைத்தான் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். கட்சி கொடியை கட்ட வேணாம், வேட்டியை கட்ட வேணாம், துண்டை போட வேணாம். அதிமுக ரத்தம் ஓடிட்டு இருக்காங்க. இந்த ரத்தத்தை மாற்ற முடியுமா? முடியாது. சார், நீண்ட நாளாக ஒரு புரியாத புதிராக இருக்கு. சசிகலா நீங்கள் எப்போ சந்திப்பீங்க? அவங்க எப்போ சந்திப்பாங்க? உங்கள் கூட்டணி எப்போ வரப்போகிறோம்? இதுக்கு உண்டான கூட்டு எப்போ அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சார்? சந்தர்ப்பங்கள் கூடி வரும்போது சந்திப்போம், உறுதியாக சந்திப்போம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவர் மட்டுமே கேட்டுக்கிறார். நீங்க எல்லாம் வேடிக்கையான பார்த்துருக்கீங்க. நீங்க ஆளுக்கு ஒரு கேள்வி. அதிமுக கூட்டணி அமைச்சு பேச போறாங்க. உங்க தரப்புல எப்போ பேச நடத்த போறீங்க? அதுதான் உறுதியாக கூடியாதுன்னு சொல்றேன். முழுசாமி தேடி கொடுத்துருக்காரு. அண்ணாமலைக்கு தேசி மக்கள் கூட்டணியோட அது என்ன தெரியாம முனுசாமியுடைய கடந்த கால அரசியல் அவர் சூழெல்லாம் பார்த்துருவாங்க. பார்த்துட்டீங்கன்னா அவர் பற்றியே பேச மாட்டாங்க. அடுத்த கேள்வி. உறுதியாக திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கூட்டணி அமையாது. இந்த கட்சி அவர் போறதுக்கு தயாராக இப்ப நீங்க இருக்கிற சூழ்நிலை. ஆகவே ஒரு இடம் கூட திரு எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற முடியாது.
இந்த முன்முயற்சி அவர் எடுத்தாரு. திரும்ப அவர்கிட்ட ஏதாவது முயற்சி எடுத்தீங்களா? ஓபிஎஸ் கிட்ட பேசுறீங்களா? சின்னமாட்ட பேசுறீங்களா? டிடி கிட்ட பேசுறீங்களா? கேளுங்க. போட்டியில் வந்து உங்க தலைமையில வந்து எவ்வளவு அதிமுக போட்டிருந்தீங்க? தேர்தல் அறிவிக்கப்பட்டு கூட்டணி கட்சியின் பேசி அறிவிக்கப்பட்டு தொகுதிகள் அறிவித்து வருவாங்க. நம்பர் தொகுதியுடைய பேரும் அறிவிக்கும். அடுத்த கட்டமாக அவங்க நகர் நீதிமன்றத்தை நாடி எப்படி போயிட்டு நாங்கள் இந்த நகர் இப்பொழுது கிட்டத்தட்ட வந்து வருவாய் மாவட்டங்கள் 38 இருக்கு தமிழ்நாட்டில். 38 இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 19 மாவட்டங்களுக்கு நாங்கள் கூட்டத்தை முடிச்சிட்டோம். நிறைவாக எல்லா மாவட்டங்களுக்கும் போயிட்டு வந்த பிறகு ஒரு மாநாடு, மாநில மாநாடு நடைபெறும். அந்த மாநில மாநாடு அனைத்து அம்சங்களும் விவாதிக்கப்பட்டு மக்களிடம் கருத்துக்கள் ஆதரவு தமிழகத்தில் நீங்கள் தான் சொல்லணும். இந்த பாராளுமன்றத்தில் பாரதிய ஜனதா ஆளக்கூடிய ஆட்சின்னு சொல்லியிருக்கீங்க. நீங்க போட்டியிடுறது எந்த தமிழகத்தில் இந்தியாவில் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் ஆளும் கட்சியாக வந்து பாரதிய ஜனதா வரும். அதுதான் ஆட்சி நடத்த போட்டின்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய கூட்டணி கட்சிகள் எந்த சின்னத்தில் போட்டியிட போறீங்க? இப்ப இடம் வந்து அவங்களுக்கு சொந்தம் சொல்லியிருக்கிறாங்க. அது தற்காலிக தீர்ப்பு. மீண்டும் இந்த பிரச்சனை உச்சநீதிமன்றத்திலிருந்து இந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இங்கே ஹைகோர்ட்டில் அதுலேயும் இந்திய தேர்தல் ஆணையத்திலும் இருக்கிறது. அந்த தீர்ப்பு அந்த மாதிரி தான் பிஜேபி சீனிவாசன் பேட்டி கொடுத்துருக்காரு. அது என்ன சொல்லியிருக்காருன்னா டிபார்ட்மெண்ட் ஓட்டை வாங்கிடலாங்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி கூட்டணி எல்லாத்தையும் சொல்றாரு. ஆனால் அது நடக்காத விஷயம். அது மாதிரி நடக்கிற வாய்ப்பே கிடையாது. அவர் வந்து கூட்டணி அமைச்சுக்கணும். எங்களோட பிஜேபி கூட்டணி அமைச்சுக்கணும் தோரணையில் அதை பற்றி என்ன சொல்றாரு? அப்படியும் பேசுவார், இப்படியும் பேசுவார், எப்படி வேணாலும் பேசுறாங்க. அவருக்கெல்லாம் பிஜேபியை நம்ம இவ்வளவு திண்டுக்கல் சொல்லலாம். அவர் வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு வெளியே போயிட்டாரு. தீர்ப்பாயம் ஓட்டு சொல்றாரு. அந்த மாதிரி நடக்கிற வாய்ப்பே கிடையாது. இதை கூட வந்து கூட்டணி அமைச்சு கொடுக்குறது நல்லது. அந்த மாதிரி ஒரு தோரணையா பேசியிருக்காரு. அதை பத்தி என்ன சொல்லுவாங்க? அந்த தோரணைகளுடைய மொழிவடிவம் என்ன என்பதை அவருக்கு தான் கேட்கறது. பாரதிய ஜனதா கட்சி வந்து வெளியே போனதுனால திண்டுக்கலுக்கு இன்னைக்கு வந்து எப்படி இருந்தது சார்? திண்டுக்கலுக்கு வந்து அனைத்து இந்திய அண்ணா கோட்டை கோட்டை